படிக்க முடியாத தண்ணீர் படிக்க நாம் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போக்கோலேருந்து C55 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போக்கோ C55 இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வாங்கின ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 6300 சம்திங் வந்துருச்சு. இந்த போக்கோ C55 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28, 2023 லான்ச் பண்ண மொபைல் இது. இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த மொபைல் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, 6000 ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர், ஒரு நல்ல கேமரா இருக்கக்கூடிய அண்ட் பேட்ரி, இது மூணு தான் எனக்கு முக்கியம். எல்லாத்துக்குமே இது மூணு தான் முக்கியம். பெருசாக யாரும் அதை வந்து யோசிக்கிறதில்ல, ஓகேங்களா? ஸோ இந்த மூணு விஷயம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மொபைல். இதோட ஃபியூச்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஒன்றும் சொல்லிடலாம். அதாவது ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க இதோட ஸ்பெக்கை. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.71 இன்ச் டிஸ்பிளே, ஒரு பெரிய டிஸ்பிளே தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு பெரிய டிஸ்பிளே, அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி. இன்னமும் ஃப்ரெண்ட் எடுத்தான், விவோன்னு நினைக்கிறேன், வெறும் 4700. இந்த செல்லோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 33,000 ரூபா. பாருங்கள் எப்படிங்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் 5000 mAh பேட்ரி கொடுத்தாலும் 10 வாட்ஸ் சார்ஜர் அடாப்டர், வித் அடாப்டரோட இந்த வந்து பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் வருது. கேமரா 50 MP ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு ஏஐ கேமரா யாரும் தர மாட்டாங்க. 5 MP செல்ஃபி கேமரா. இது வந்து என்ன ப்ராசஸ்னால், அது வந்து ஆக்சுவலாக கேமரா ப்ராசஸ்க்காக வாங்கினது பேக் கேமரா மட்டும் தான். நம்மளுக்கு செல்ஃபி அது எவ்வளோ வந்து நம்மளுக்கு என்ன. அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸர் மெயினாக அந்த செல்லை எடுக்க காரணம், இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுக்க காரணமே மீடியா டெக் ஹெலியோ G85 இந்த வந்து ப்ராசஸருக்காக தான் இந்த மொபைல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதுலேயே வந்துடுது. இருக்குது 4G சப்போர்ட் தான், இது 5G கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ எல்லா செல்லையும் வந்துடுது இல்லை, ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க மாதிரி. இது வந்து 4GB தான், ஒரிஜினல் 4GB தான். அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ரேமை. இப்போ எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 TB வரைக்கும் மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் இன்பில்டாக இது வந்து 64GB இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. 4GB ரேமு, சிம்மு 2 சிம்மு, ஒரு மெமரி ஸ்லாட் போட்டுக்கலாம். அன்பாக்சிங் பார்க்கலாம். எடுத்தோன்னே ஒரு பெரிய சைஸ் ஃபோனு 6000க்கு ஃப்ரெண்ட்லியே கைடு வச்சுருக்காங்க. இதை அப்படி ஒரு ஓரமாக வச்சுருவோம். உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் உள்ள ஒரு கவர் ஒன்று வச்சுருக்காங்க, பாக்ஸ் கவர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து மேனுவல் கைடு, இது எல்லாத்துலேயும் டாக்குமெண்ட் எல்லாத்துலேயும் வரது தான், அதையும் வர வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ USB கேபிள் C டைப்பில் கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த ப்ரைஸுக்கு அதெல்லாம் தரமாட்டாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் குவாலிட்டி ஓகே தான், USB மைக்ரோ C டைப் கிடையாது, மைக்ரோ USB. அதுக்கப்புறம் 10 வாட்ஸுக்கான ஒரு சார்ஜர் அடாப்டர். ஆக்சுவலாக இந்த போக்கோ அப்படிங்கிறது எக்ஸோமி டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த மீடியா டெக் அந்த ப்ராசஸர் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸில் ஆட்டி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் மிஸ் ஆகி போயிடும். அதெல்லாம் காசு போட்டு வாங்கிக்கிறோம், அதனால் பார்த்து பத்திரமா வைக்கணும். திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம்னா இதை அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயம்லாம் தவறி போச்சுன்னா பண்ண முடியாது. இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இது யாரும் சொல்கிறதில்ல. ஆக்சுவலி இது பெரிய விஷயம் கிடையாதுன்னு நினைப்பாங்க, பட் இதெல்லாம் முக்கியம். பாக்ஸை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து மொபைல் பிரிச்சிடலாம். இதை கையில் எடுக்கும் போதே ஒரு லெதர், பின்னாடி லெதர் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பிளாஸ்டிக், ஆனால் அது வந்து பிளாஸ்டிக் தான், லெதர் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரிச் லுக்கு, ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை நீங்கள் பிடிக்கிற போது உங்களுக்கு வந்து ஒரு பேக் கேஸ் வந்து போடுற மாதிரிங்கிற போடலாங்கிற ஒரு எண்ணமே வராது. ஏன்னா இது வந்து பேக் கேஸ் போட்டோன்னா ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து போடாதப்பே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது வந்து நம்ம வாங்கிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபாரஸ்ட் வேரியேஷனு. இது ஒரு 3 வேரியேஷனில் வருது. ஃபாரஸ்ட் க்ரீன் இது வந்து ஒரு 3 கலரில் வந்து நம்மளுக்கு வருது. இது ஒன்று ஃபாரஸ்ட் க்ரீனுங்களா, அதுக்கப்புறம் வந்து பவர் பிளாக், கூல் ப்ளூ, 3 கலரில் இது வந்து வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமரா போர்ஷன் தான். அது ஃப்ளாஷ் லைட் போர்ஷன், கேமரா போர்ஷன், அதுக்கப்புறம் அவங்களோட நேம் வந்து எழுதணும். ஸோ இங்கே எழுதுனா வந்து கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாமே ஈக்குவல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஏஐ அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ் லைட்டு, அதுவும் சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து 2 கேமரா. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு, இங்கேயே ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது. இப்போ நிறைய இதில் வந்து பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டாகவே வருது. ஸோ டிசைன் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக், ஓகேங்களா, அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பெருசாக மேலே எதுவும் கொடுக்கல. ஏன்னா இதுவும் வந்து கீழே கொடுத்துருக்கலாம். ஏன்னா மேலே எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா மலையில் வந்து நம்ம தூரல் போட்டிருக்கோம், மேலே ஸ்டோப்பில் வச்சுருவோம். அப்போ வந்து தூரல் போட்டுச்சுன்னா ஏதாவது ஓட்டைகள் உள்ளே பூந்துச்சுன்னா எங்கேயாவது போய் ஷார்ட் ஆச்சுன்னா அப்போ வரலாம் பொசியும் போயிடும். இதுதான் சொல்கிறேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் போட்டு, அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு, அப்புறம் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிசைன் பார்த்தது இப்போ வந்து மொபைல் நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் மேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிளாரில் ஒன்றும் ஸ்க்ரீன் தெரியல, கிளார் அடிக்கிறதுனால தெரியல, இல்லை ஆப்ஸ் எல்லாம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 12 தான் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து அப்டேட்டுங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக வந்து 13 போயிடுச்சு. வேற ஒன்றும் கிடையாது. யூ ஆர் ரெடி டு ராக் அப்படின்னு வந்துருச்சு. செட்டப் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. 6GB, அதுக்கப்புறம் தான் 128GB வந்து 7300 சம்திங் வருது. 4GB இப்போ நான் வாங்கினது தான், அது 6000 சில்லற தான். ஒரு டீசெண்டான யூஸ், அவ்வளோதான். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு எல்சிடி ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். ஸோ மொபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. பெருசாக ஒன்றும் லேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதில் ஃபுல்லாக வந்து எக்ஸோமியோட அந்த டிசைன் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. சில தேவையில்லாத ஆப்லாம் இதுலேயுமே இருக்குது, அதில் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆஃப் இன்ஃபர்மேஷன் போயிட்டு என்றைக்குமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு எந்த ஆப் இருந்தாலுமே அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது அப்போ தான் வந்து அந்த ஆப்போட டேட்டா உங்கள் மெமரி கார்டில் இருக்காது. மெமரி என்றைக்குமே ஃபுல்லாக ஆகாது. ஏன்னா அப்படி ஃபுல்லாக ஆகிடுச்சுன்ட்டா அப்ளிகேஷன் அழிச்சிருவீங்க, பட் அதோட டேட்டாலாம் ஸ்டோரேஜில் இருக்கும். அதெல்லாம் அதிகமாக ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அப்டேட் ஆர் ரெடின்னு எது எடுத்தாலும் இப்படி அப்டேட் தான் வரும். அது அப்டேட் பண்ணிக்க வேண்டியது தான். சிம்மு போட்டு தேவையில்லாத ஆப்லாம் இருக்குது, அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அமேசான் ப்ரைம்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவையே இல்லாது. பார்த்திங்களா, இப்படி தான் தேவையில்லாதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேமரா, இது வந்து அவங்களோட மொபைல் கேமரா தான். லொக்கேஷன்லாம் கேட்குறதெல்லாம் தேவையில்லை. கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட் இருக்குது, போர்ட்ரேட்டும் இருக்குது, நைட் மோட் இருக்குது. அப்புறம் மோரில் பார்த்தீங்கன்னா 50 MB டைம் லேப்ஸ். அப்புறம் எடிட்டில் போர்ட்ரேட், அது மட்டும் தான் ஃபியூச்சர் அவ்வளோ தான் இருக்குது கேமராவில். 50 தேவைன்னா மாற்றிக்கலாம். வீடியோ வந்து எல்லாமே 1080 பிக்சல் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் தான். LED ஃப்ளாஷ் இருக்குது.
இது வந்து ஃப்ரண்ட் கேமரா. நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு அப்படி ஒரு ஷேட் மாதிரி தெரியும். சாம்பிள் இமேஜ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை. ராஜா டெக் மசாலா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.